ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தஸ்பதி அவந்திகா சேனல். பேரிச்சம்பழம் ஊறுகாய் செய்ய போகிறேன். இதுக்கு 15 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் வறுத்த வெந்தயம், 5 பச்சை மிளகாய், அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் வறுத்த கடுகு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஊறுகாய்க்கு தேவையான அளவு நல்லெண்ணெய். இதுதான் பேரிச்சம்பழம் ஊறுகாய் செய்ய தேவையான பொருட்கள். செய்ய பேரிச்சம்பழத்தில் உள்ள விதையெல்லாம் எடுக்கணும். வறுத்த வெந்தயத்தையும் வறுத்த கடுகையும் மிக்சியில் போட்டு பொடிச்சோம். ஒரு சீனி சட்டியில் நல்லெண்ணெய் சேர்த்தேன். நல்லெண்ணெய் காய்ச்சதும் அதில் கடுகும் எடுத்து வச்சுருந்தா பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்த வெந்தயம் வறுத்த கடுகு பொடிச்சு வச்சுருந்தேன். அதை சேர்த்துருக்கேன். அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். வறுத்த பொடி சேர்த்துட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். வச்ச பிறகு விதை எடுத்த பேரிச்சம்பழத்தை சேர்க்கணும். பேரிச்சம்பழம் சேர்த்தாச்சு. பேரிச்சம்பழம் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சுது. இதில் வேணும்னு சொன்னால் வினிகர் சேர்க்கலாம். நான் இதில் வினிகர் சேர்க்கல. இது இட்லி, சப்பாத்தி, ப்ரெட்டு கூட சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.